ஆடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடு. வந்தாரே வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. சொல்லுவோமா? அவர் வாழ வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. தெய்வம் தானே இயேசு. ராஜாதி அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடு. நல்ல கரங்களை தட்டி நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு நம்மளோடு இருக்கும்போது கலக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கலக்கம் இல்லை எனக்கு, கவலை இல்லை. கலக்கம் இல்லை எனக்கு, கவலை இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். பாடுவோமா? ஆமென். ஒரு அறிக்கையா பாடுவோமா? மேய்ப்பராயிருக்கிறார், என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார். ஆமென். ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி மீண்டுமாக இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி வென்றாரே வென்றாரே, சாத்தானை வென்றாரே. வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. பாடுவோமா? ஆமென். வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. நம் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். எல்லா கரங்களை தட்டி ஆமென் அடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே நம்மளை பொறித்து உள்ள தேவன், கண் முன்னே என்னை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களிலே என்னை பொறித்துள்ளார். கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறித்துள்ளார். கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கினான். விசுவாசமாக ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கினான். காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. எல்லாம் விசுவாசமா பாடுவோமா? தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு,
என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டா. கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். கரங்களிலே ஆமென். எல்லாம் விசுவாசமா பாடுவோமா? இந்த பாடலை விசுவாசமா பாடுவோமா? ஏற்ற காலத்திலே கண் முன்னே, ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். ஆமாண்டவரே, ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்து. மீண்டுமாக ஏற்ற காலத்திலே, ஆமாண்டவரே, ஏற்ற காலத்திலே உயர்த்துகிற தேவன் இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ராஜாதி ராஜாவாக இருந்து நம்மளை பார்த்து கொள்கிற தேவன். ஒருவேளை எந்த காரியம் நமக்கு நடக்காம இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், கர்த்தர் ஆனாலும் ஏற்ற காலத்திலே அதை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல. அவர் எதை சொன்னாரோ அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படியாக எதற்காக காத்து கொண்டிருக்கிறோமோ, எதை நோக்கி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ, தாமதித்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே அதை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு அவர் எதை வாக்கு பண்ணினாரோ, எதெல்லாம் நம்ம வாக்குனால நம்மளை நிரப்பினாரோ அதை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வரம் மேல நிரம்பி இருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்கு. பாடுவோமா? வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பி இருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவும் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. பாடுவோமா? நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. குழியில போட்டாலும் பலிய போட்டால் பலியாக மாற்றிடுவார். வந்தாலும் யோர்தான் நின்றார், சொன்னதை நிறைவேற்றுவார். பாடுவோமா? குழியில போட்டாலும் பலிய போட்டாலும் பலியாக மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றார், சொன்னதை
தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை. பாடுவோமா? நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. தடுமாறி நடந்தாலும் தவறி விழுந்தாலும் தாங்கிய பிடித்திடுவார். இருப்பைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவார். பாடுவோமா? தடுமாறி நடந்தாலும் தவறி விழுந்தாலும் தாங்கிய பிடித்திடுவார். இருப்பைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவார். ஏன்னா நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, பயமே இல்லை. நான் ராஜாதி ராஜாவின். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். ஆமா ஆண்டவரே, இனி எதற்கும் பயம் இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, பயமே இல்லை. வாக்கு தத்தம் தலைமையில கை வச்சு பாடுவோமா? ஆமா ஆண்டவரே, வாக்கு தத்தம் என் தலைமையில அபிஷேகம் கலந்து. ஒரு ஆக்ஷன் அடி பாடுவோமா? வாக்கு தத்தம் என் மேல நிரம்பி இருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்து. மீண்டுமாக வாக்கு தத்தம் என் மேல நிரம்பி இருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. குழியில போட்டாலும் பலிய போட்டாலும் பலியாக மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஒருவேளை குழியில போட்டாலும், தேவையில்லாத பலிய நம்ம மேல போட்டாலும் எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் பயமே இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. வாக்கு தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்கு தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, பயமே இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, மகிமை இல்லை. தடுமாறி நடந்தாலும் தவறி விழுந்தாலும் தாங்கியே பிடித்திடுவார். இருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவார். தடுமாறி நடந்தாலும் தவறி விழுந்தாலும் தாங்கியே பிடித்திடுவார். இருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது. ஆமென். ராஜாதி ஆமென். பயமே இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. எல்லாம் பாடுவோமா? நான் ராஜாதி ராஜாவின்
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்று யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுவோமா? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்று யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாட்டி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நீர் பாட்டி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நான் வருந்திடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. ஆமென் ராஜா. சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தேவனே. கைவிட மாட்டேன் என்றே. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தில் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தில் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பாடுமா? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை.
காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் நான் வருந்திடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே, நான் வருந்திடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலா வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. சொன்னதை சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி, எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை காப்பாற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்தது துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு ஈடே இல்லை. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர், பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர், ஒரு மனிதனும் அழிக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். பாடுவோமா? ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர், ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு. ஒரு அறிக்கையாக பாடுவோம் மீண்டுமாக. ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை வார்த்தையில் நிறைவேற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை ஆமென் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை எல்லாம் கரங்களை தட்டி காப்பாற்றும் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்லா கரங்களை தட்டி ஒரு ராஷா டாலரா டாலராபா. ஓ சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனே மக்கு நன்றி அப்பா. எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில சொன்னீங்களோ அதெல்லாம் செய்து முடித்தவரே. ராஷா தாலாரா பாலாரா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா என்று சொன்ன என் தேவனே, ஆரம்பமாய் இருந்த எங்க வாழ்க்கை அப்பா இப்போது சம்பூர்ணமாய் மாற்றின தேவனே மக்கு நன்றி அப்பா. வார்த்தையில உண்மை உள்ள தேவனே
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. என்னை அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், இது என்னால எழும்ப முடியாது, இது என்னால எழும்ப முடியாது. யாரும் அறியாது, யாரும் அறியாமாட்டவர், யாரும் எங்களை அறியலையப்பா, எங்களை நன்றாய் அறிந்தவரே, தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஆண்டவரே, ஒன்றுமே இல்ல ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாம இருந்தோமே, காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அழகான கண்கள் எங்களை கண்டது ஆண்டவரே. அப்பா, உண்மையான தேவன் எங்கள் கண்கள் காணாதிருந்த போது எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை
அழகான கண்கள் எங்கள் கண்டது அல்லவா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் எங்கேயோ இருந்தேன் பிரதர், ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இயேசு பற்றி சொன்னாங்க, ஒரு பிரதர் வந்து இயேசு பற்றி சொன்னாங்க, அப்போதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்போதான் இந்த இயேசு மெய்யான தேவன் என்று யார் என்பதையே என் வாழ்க்கையில ருசித்து பார்த்தேன் அப்படின்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, அப்பா தகுதி இல்லாத எங்களை, ஒன்றுமே இல்லாத எங்களை, உறவினர்களாரும் மற்ற புறக்கணிக்கப்பட்ட எங்களை உங்கள் அழகான கண்கள் எங்களை கண்டதல்லவா, அந்த உணர்ந்து அப்பா ஒரு விஷயமாய் நம்ம சிந்தனைக்குள்ள அதை நினைத்து பார்ப்போமா. இயேசு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அதை நினைத்து பார்த்தவங்க கரங்களை உயர்த்தி, பா 2 கரங்களை உயர்த்தி, ஏதோ நான் சொன்னேன்ட்டு பாடாம உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா. உமதான கண்கள், ஆமாண்டவர எங்களை கண்டது அப்பா, எங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், இனி எந்த தெய்வமே இல்லைன்னு நாங்க நினைச்சோமே, ஆனா நீங்க எங்களை கண்டீர் அப்பா. அம்மாண்டவரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற, யாருமே அறியலையே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நீங்க பாடுங்க, நீங்க மாத்திரம் நான் பாட போறீங்க, யாரும் சும்மா இருக்காதீங்க, எல்லாரும் பாடுங்க, கரங்களை உயர்த்தி. ஆத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, ஆண்டவரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட ஆமாண்டவரே, ஒரு குப்பையாக விளக்குனாங்க, நீ வேண்டாம், நீ பிறந்ததே வேஸ்ட், நீ எல்லாம் ஏன் உயிரோடி வாழ்றன்னு எத்தனையோ நிந்தைகளான பேச்சு, எத்தனையோ அவமான பேச்சு ஆண்டவர். எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாண்டவரே, நாங்கள் உயிர் வாழ்றோம்னா அது உங்க கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே. உங்களோட படிப்போ, இந்த தாளந்தோ, உங்க திறமையோ ஒன்றும் இல்லப்பா, எல்லாமே உங்க கிருபை ஆண்டவரே. கிருபைக்காய் நன்றி, எல்லாம் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி நல்ல கரங்களை தட்டுவோமா. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, இம்மட்டுமாக எங்களோடு கூட இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் எங்கள் ஏக்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் அப்பா. நீங்களே மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீரே பொறுப்பெடுத்துக்கொண்டு வழி நடத்தி ஆசீர்வதிப்பீரா. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும்
பாடலாமா? தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டனர் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டனர் ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனே தாங்கும் என்னை தள்ளாட விட மாட்டேன் சொல்லுங்க தகப்பனே தாங்குவீர் என்னை தள்ளாட விட மாட்டீர் கேடகம் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே கேடகம் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கேட்டா பேரமைதி 11 அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா எங்க இருக்குமா யார் மேல இருக்கும் நம்ம தலையுடைய தலைக்கு மேல தலை கை வச்சு சொல்லுவோம் எங்க இருக்கும் ஆமா என் தலைமை எங்க இருக்கும் நித்திய மகிழ்ச்சியின் தலைமையில் இருக்கும் அதுக்கப்புறம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னப்பா தலை இல்லையா ஓகே ரைட் ஓகே தலை எல்லாம் இருக்குல்ல இருக்கு ஓகே நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவன்
சபரிமலைக்கு மாலை தலை வச்சுட்டு போறான். இங்க இருந்து என்ன பண்ண, இருமுடியை தூக்கிட்டு மலைக்கு மேல ஏறுறான். நம்ம தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றது என்ன இருக்குது? அல்லேலூயா, நல்லது. அப்ப வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் நன்மை என்ன பண்ண வாழ்க்கையில் செய்கிறார். ஆமேன். ஆதியாகமம் 22:16 நான் பாத்தீங்கன்னா 22:16 எப்படி இந்த சஞ்சலமும் தவிப்பும் நம்ம வாழ்க்கையில இருந்து ஓடி போய் இந்த வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் சமாதானம் தருகிறார் என்பதை நம்ம நீ உன் பார்க்கலாம். புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகே, 22:16. ஓகே, நீ உன் புத்திரன் என்றும் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்க 16 நீ உன் புத்திர இதற்கு படிச்சு எங்க வந்து திருப்பியும் ஆபிரகாம் கிட்ட வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? ஆபிரகாம் கிட்ட நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? 13 பாத்தீங்கன்னா இதுதான் முடிச்சோம் நாம. ஓகேங்களா? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இங்க என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக யார பலியிட்டார்? ஆட்டுக்குட்டி என்ன பண்ணா, ஈசாக்கு பலியாக ஆட்டுக்குட்டியை பலியிட்டதால இவர் திரும்பி போகும்போது எப்படி திரும்பி போகும் என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, என்ன பண்றாரு? 19 ஆபிரகாம் தன் வேலைக்காரர் திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெர்சபாவிலே குடியிருந்தான். ஆமா, இவங்க எழுந்து புறப்பட்டு இவ்வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் வர வேண்டிய சூழ்நிலையில இந்த சஞ்சலம் தவிப்பும் மாறுறதுக்கு என்ன காரணம்னா, ஈசாக்கு பலியிட வேண்டிய இடத்துல யார் பலியாக கேட்டா ஒரு ஆட்டுக்கடா பலியானது. நாட்டுக்கடா பலியானதால இவன் வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய் பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு எப்படி போறாங்க? அவங்க சந்தோஷமாய் போகிறார்கள். அல்லேலூயா. எப்படி போறாங்க? சந்தோஷமாய் போகிறார்கள். அப்போ இந்த ஆபிரகாம் சந்தோஷமா போறது காரணம் என்ன? காரணம் என்ன? ஆட்டுக்கடா. அந்த ஆட்டுக்கடா மட்டும் இல்லை அப்படின்னா இவர் ஆபிரகாம் வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் வந்திருக்கும், பிள்ளை இல்லாமல் போயிருப்பார். அப்ப அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதற்கு நமக்கு ஒரு ஆட்டுக்கடா பலியா இருக்கிறாரு. அந்த ஆட்டுக்கடா யாரு? இயேசு கிறிஸ்து. எங்க பலியானாரு? கொல்கதா மலையில சிலுவையில பலியா. அந்த சிலுவையில பலியானதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது. அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமுக்கு சஞ்சலம் தவிப்பு ஓடி போனது மாதிரி நமக்கும் சஞ்சலம் தவிப்பும் அவராலே ஓடி போனது. 18 பாத்தீங்கன்னா 17 பாத்தீங்கன்னா, அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வான நட்சத்திரங்கள் போலும் கடற்கரை மணல் போலும் பெருகவே பெருக பண்ணும் என்று உன் சந்ததியை தங்கள் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்ள என்றும். யாரு? உன்னுடைய சந்ததியார். அப்ப ஆபிரகாம் செய்த காரியம் அவனுடைய சந்ததி வருகிறது. யாரெல்லாம் ஆபிரகாமும் என் தகப்பன் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஆபிரகாம் வாசம் வர மாதிரி இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் என் குலதெய்வம் சொல்லும் போது அவர்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. இவங்க சந்ததி செஞ்சாங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படி அப்படி எதை செய்தாங்களா? செய்யல. இவர்கள் என்னுடைய ஆபிரகாம் என் தகப்பன் அப்படின்னு யார் சொன்னார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அல்லேலூயா. ஈசாக்கு சொல்ல எதை பண்ணாரா? இல்ல. ஏன் ஈசாக்கு ஆசீர்வாதம்? ஆபிரகாம்னால ஆசீர்வாதம். சரி, யாக்கோபு ஆசீர்வாதம்? ஆபிரகாம்னால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். கிட்டத்தட்ட கோத்திரங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா ஆபிரகாம்னால கோத்திரங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா.
யூத மக்களையும் ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா ஆபிரகாமால அவன் ஆசீர்வாதம். அதே மாதிரி தான் நமக்கு ஏன் ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூலமாக அவர் சந்ததிக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கும் ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. இங்க 17 பார்த்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வான நட்சத்திரங்கள் போலவும், யார வானத்து நட்சத்திரங்கள் போல மாற்றுகிறார். அவன் சந்ததியை, உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்றுமில்லாது இருந்த ஆபிரகாமை கடவுள் என்ன பண்ண, தூக்கி எடுத்து ஈசாக்கு பலியிடுறது மூலமாக என்ன பண்ணாரு, அவர் ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் ஆபிரகாம் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையே என்ன பண்ற, ஆசீர்வாதம் மாறுற மாதிரி நாம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நினைக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய சஞ்சலமும் தவிப்பிடப்படுது, ஓடி போகுது. அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பார்த்த நம்மளாலும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமென். நிறைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கும். 2-3 இடத்துல தான் என்ன கிடைக்கும்னா, எகிப்துக்கு வர பண்ணின நேரடியாக வியாதியை பற்றி சொல்லாம எகிப்துக்கு வர பண்ண வியாதி ஒன்று வர பண்ணனே அப்படி சொல்ற. ஆனா எகிப்துக்கு வர பண்ணாத இன்னும் நிறைய வியாதிகள் இருக்குது. ஓகேங்களா? பிளஸ் பண்ண கூட உன் எகிப்தியருக்கு வர பண்ண ஒரு வியாதி உனக்கு வர பண்ணேன்னு சொல்லுறாரு. அவ்வளோ வியாதி இருக்குதா? இல்லை, இன்னும் நிறைய பண்ண வியாதி இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் ஆபிரகாம் ஆசீர்வாதம் பலிக்குமா? பலிக்கல. ஆனா எல்லா வியாதிக்கும் எல்லா பலவீனத்துக்கும் பலிக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு நாமம். அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் லிமிட்டட் தான், எல்லாத்துக்கும் லிமிட் தான். ஆனா இயேசுக்கு ஆசீர்வாதம் அன்லிமிட்டெட். அல்லேலூயா. பக்கத்து அன்லிமிட்டடு, அன்லிமிட்டடு. அதுல இதுல சில ஓட்டைகள் இருக்கு. ஆபிரகாம் ஆசீர்வாதம் சில ஓட்டைகள் இருக்கு. மரணத்தை ஜெயிக்க முடியல, வியாதி ஜெயிக்க முடியல, ஏன் பிசாசு ஜெயிக்க முடியல. பழைய ஏற்பாடு காலத்துல எந்த ஒரு பிசாசி விரட்ட மாதிரி எங்குமே இல்லை. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல எல்லா பிசாசுக்கு மேல அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. வியாதிகளிலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் நமக்கு விடுதலை கொடுத்துக்கிறாரு. ஆமீன். இதை ஆபிரகாம் நேலாட்டமா என்ன பண்ண காண்பிக்கிறார். தன் மகனை கொடுப்பது மூலமாக ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். அதே மாதிரி பிதா தன் ஒரே பேரான குமாரன் நமக்கு கொடுத்தபடினால இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம வாழ்க்கை சஞ்சலம் தவிப்பு ஓடி போய் நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமை இருப்பது காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் நம்முடைய குலதெய்வம். குலதெய்வம் என்ன தெரியுமா? என்னன்னா, அந்த குடும்பத்துக்கே என்ன இருக்கும், ஒரு கடவுள். அந்த குடும்பத்தை என்ன காப்பாற்றும். ஏசு நம்முடைய குலதெய்வம். ஆமேன். இந்துவா இருக்க என்ன பண்ணுவாங்க, வருஷத்து தடவை கடை விட்டு போவாங்க. எங்க போனா குலதெய்வம்னுவாங்க. அப்போ நம்முடைய குலதெய்வம் என்ன, இயேசு கிறிஸ்து. அப்போ குலதெய்வம் என்ன வித்தியாசம்னா, இந்த குடும்பத்தை அதை காப்பாற்ற நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம குலதெய்வமாக இருக்கிறபடினால நம்முடைய குடும்பத்தை, நம் பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நமக்கு மகிழ்ச்சி உண்டாக செய்கிறார், நமக்கு சந்தோஷம் உண்டாக செய்கிறார், நம் நிம்மதி உண்டாக செய்கிறார். நம்ம சஞ்சலம் தவிப்பெல்லாம் பண்ண ஓடி போகுது. காரணம் என்னன்னா, அந்த ஒரு ஆட்டுக்கடா எப்படி ஆபிரகாம் மரித்தாரோ, என்ன பண்ணாங்க, அதுல பலியிட்டாங்களோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவாகி நம்ம அவர் பலியிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? யோபு 32:1 நம்ம எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா அங்க பார்க்கலாம். 32:1 யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 வருஷமும் பிரதியுத்தரம். அவன் தன்னுடைய பார்வைக்கு நீதிமான். அவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்ல அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சர்மாக்கன், உத்தமன் எல்லாம் இருக்கும். அது நீதிமானே இருக்காது. யார் நீதிமான் வருவாங்க கேட்டீங்கன்னா, யார் நீதிமான்? யாரு நீதிமான்? யாரு? பரிசுத்தவானா இருக்கலாம், சன்மார்க்கனா இருக்கலாம். இங்க அழகா வசனம் போட்டிருக்கு, யோபு தன் பார்வைக்கு நான் நீதிமான் நினைச்சுக்கிட்டான்.
நான் பரிசுத்தமா வாழுறேன், நான் ஒழுக்கமா இருக்கிறேன், அதனால நான் நீதிமான் நினைக்கிறேன். இல்லப்பா, இயேசு ரத்தம் மாத்திரம் தான் ஒரு நீதிமானாக்க முடியும். அல்லேலூயா. அது நீதிமானை தான் பிசா தொட முடியாது. ஏன் பிசாசு யோபுவை தொட்டானா, யோபுனா இல்ல, நீதிமானா இல்ல, அவன் பரிசுத்தவான். நீங்க பாத்தீங்கன்னா யோபு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அதுல போட்டிருக்கோம், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயப்படுகிறவன், எல்லாமே என்ன பண்ண இடத்துல போட்டிருக்கோம். 1:1 ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஓகே, இங்கே பாத்தீங்கன்னா 8ல அப்படி பார்க்கலாம். 8ல கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பூமி ஒருவனும் இல்லை. அல்ல நீதிமான் வருதா? ஆனால் இவன் என்ன, யோபு நினைச்சிட்டாருன்னா, நான் ஒரு நீதிமான், இவ்வளவு பரிசுத்தமா வாடுற நீதிமான் இல்லப்பா. நீதிமான் என்பது இயேசுக்கு ரத்தத்தினால தான் கொடுக்க முடியுமே தவிர வேற யாரால கொடுக்க முடியாது. அவர்களுக்கு தான் பிசாசுக்கு மேல் அதிகாரம் உண்டு, அவர்கள் தான் வியாதியின் மேல் அதிகாரம் உண்டு, அவர்கள் தான் தரித்திரம் அதிகாரம் உண்டு. உங்க ரட்சிப்புல அது இருக்குது. நீங்க எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க உரிமை பாராட்டணும். அல்லேலூயா. வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி வேண்டும் என்றால் உங்களுக்கு ரட்சிப்புல கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், எடுத்து ஒண்ணுனா என்னுடையது அப்படி உரிமை பாராட்டி அதை உன் மைண்ட்ல கொண்டு வந்து அதை வாயில் அறிக்கை செய்து அதை உண்மையா உணர்ந்தால் நீங்க என்ன பண்ணலாம், இந்த நன்மைகள் வாழ்க்கையில தேடி வரும். அல்லேலூயா. அது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா யோபு 40 ரோமர் 10:3 எடுத்துக்கொள்ளலாமா? 10:3 யார் நீதிமான் நாங்க பார்ப்போம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிற, தேவ நீதி அறியாமல், அல்லேலூயா, தேவன் தான் நாம் நீதியை என்ன பண்ற நம்மள மாத்துறாரு, அது அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால, அல்லேலூயா, தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். சுய நீதி, நான் பரிசுத்தவான், நான் நல்லவன், நான் ஒழுக்கமா, நல்லதான் இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், ஒழுக்கமா, நல்லதான். ஆனால் இயேசு ரத்தம் தான் நான் விடுதலை கொடுக்க தவிர என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணல, பாவத்தை விடுதலை கொடுக்கல. என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை பிசாசு ஜெயத்தை கொண்டு வர முடியல. நான் பரிசுத்தமா வாழ்வதால பிசாசு மேற்கொள்ள முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் உண்மையா இருக்குதெல்லாம் கிடைக்குது இல்ல, நீ உண்மையா இருக்கிறத கிடைக்கலப்பா. இயேசு உனக்கு சிலுவையில மறுத்தபடிதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. அல்லேலூயா. நான் நல்லவா இருக்கலாம், சன்மார்க்கா இருக்கலாம், பொல்லாப்பு பயந்தா, அப்படிப்பட்ட யோபுவே பிசா தாக்க முடியுது. பிசா என்ன பண்றான், போயிட்டு கேட்கறான் இது மாதிரி. ஆனா ஆண்டவர் அனுமதி, போன வெள்ளிக்கு புதன்கிழமை பார்த்ததை பத்தி, அவன் அனுமதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில தேவன் தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஏனென்றால் தேவன் உண்மை உள்ள நியாயம் இருக்கிறபடினால அவன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள போக வேண்டியிருக்கு. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுவாங்க, தப்புனா என்ன பண்ணிட்டு ஜாமீன் கொடுக்கறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஜாமீன் தொகை கெட்டுப்பா விடுவிச்சிடணும். அதை அந்த 10,000 ரூபாய் கெட்டது ஆள் இல்லைன்னா அவன் 3 மாதம் என்னங்க இருக்கணும், ஜெயில இருக்கணும். நீ ஜாமீன் வாங்குறப்பா 10,000 என்ன பண்ணு, காசு கொடு. நீங்க நல்லவன் தான், ஓகேப்பா, ஓகே, கரெக்ட், வெளியே வந்துடலாம். ஆனா காசு கொடுக்கிறதுக்கு, யோபு டைம்ல காசு கொடுப்பதற்கோ அவனை வந்து வெளியே கொண்டு வரதுக்கோ அவங்க என்ன இல்லை, இயேசுத்தை சிந்தப்படலை. அல்லேலூயா. நமக்கு விலைக்கிரயமாக இயேசு சித்தப்பட்டிருப்படினால நம்ம கிட்ட வந்து ஆண்டுகிட்ட வந்து பிசாசு உங்களை சோதிக்கணும்னு கேட்டா அதுக்கு ஆண்டு அனுமதி கொடுக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்காக ஒருத்தர் சிலுவையில் மறுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பிசாசு வந்து இப்படி பண்றான், இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது உங்களை வந்து ஒரு பாவத்துக்குள்ளேயோ அவ ஏதாவது உங்க வியாதியை கொடுத்தோ ஏதாவது பலவீனத்தை கொடுத்தோ உங்களை நாசம் பண்ண ஆண்டோட போனா, ஆண்டவருக்கு இப்போது ஒரு வேற சொல்யூஷன் இருக்குது. என்னன்னா, இயேசு நாம பாவத்துக்காக சிலுவையில மறுத்தபடினால, என் குமாரனை என்ன பண்ண கொடுத்தபடினால, இந்த விலைக்கிரயம் கொடுத்தபடினால அவன் மேல வியாதியே அவன் அதிகாரம் இல்லை, பிசாசே அதிகாரம் இல்லை. அது மேல கொண்டு வரணும். முதல்ல என்ன கொண்டு வரணும், வியாதிக்கு என் மேல அதிகாரம் இல்ல, பலவீனத்துக்கு என் மேல அதிகாரம் இல்ல, கடனுக்கு என்ன அதிகாரம் இல்ல. இதை நீங்க சொல்ல 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 வாழ்க்கையில பெருக்கு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல பிசாசு கொஞ்சம் இருக்குது, இல்ல, பிசாசுடைய எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து பண்ணாரு, எடுத்துக்கொண்டார். இது அறிந்த பிறகுதான் யோபு 42 நீங்க பார்க்கும்போது இது அறிந்து கொண்டு யோபு பேசுற திருப்பியும்
தேவரீர் சகலத்தையும் செய்ய தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இவ்வளவு நாள் தான் நீதிமான் தான் எல்லாம் சொல்லி இருந்தா, இப்ப சொல்ல இல்லப்பா நான் இல்ல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைப்படா என்பதை அறிந்து. இப்போதுதான் அந்த அறிவு யாருக்கு வருது? யோபுக்கு வருது. அப்போது அவனுடைய நிந்தைகள், அவனுடைய சஞ்சலம் ஓடி போகிறது. அல்லேலூயா. கடைசியா பார்த்து யோபு ஆசீர்வாதங்களா பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம். கர்த்தர் யோபு 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஓகே, இப்போ வாழ்க்கையில இருந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது. அல்லேலூயா. யாரால? யார் நோக்கி பார்த்ததால? தேவ நோக்கி பார்த்ததால. எங்க நோக்கி பார்த்தாரு? 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைப்படாது என்று தேவ நோக்கி எப்போது யோபு பார்த்தானோ அப்போது வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் எதை நோக்கி பார்த்தான்? ஆபிரகாமுடைய சஞ்சலம் தவிப்பு காரணம் என்னன்னா, அந்த ஆட்டுக்கடா இயேசுவாக இந்த ஆட்டுக்கடாவை பார்த்ததால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சஞ்சலம் தவிப்பும் ஓடி போய் அவன் வாழ்க்கையில சந்தோஷமா வந்தது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. யோபு வாழ்க்கையில் பிரச்சனை போராட்ட, பிசாசு பயங்கர பிரச்சனை கொடுக்குறான். பிள்ளைகள் இறக்குது, ஆடு மாடுகள் என்ன பண்ணுது? இறங்குது, ஒட்டங்கள்லாம் ஓடிட்டு போயிடுறாங்க, இப்போ வேலைக்காரெல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க. இப்படி எல்லாமே மாறும்போது இவன் நான் பரிசுத்தமா வாடுறேனே, நான் ஒழுக்கமா இருக்கிறேனே, என் ஒழுக்கத்தை எந்த பிரச்சனையுமே இல்லையே, நல்லவனா வாடுறேனே, நான் பொய் சொல்லலையே, இதெல்லாம் செய்யணும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக நாம் தேவ நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நான் நீதிமானா இருக்கிறதால காப்பாற்றப்படுவேன். இந்த யோபு அங்க சின்ன ஒரு பாவம் செய்யும் போது இப்ப என்ன பிரச்சனைனா, நான் நல்லா இருக்கிறதால நான் காப்பாற்றப்படுகிறேன் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க எப்பமா ஒருட்டி தீமை செய்யும் போது அதை கொண்டு வந்து பிசாசு காமித்து, ஆண்டவரே இவன் நல்லா இருந்தா ஆசுவ சொன்னான். இவன் சொன்னான். யார் சொன்னது? யோபு தான் சொன்னான். ஆனா இப்போ தீமை செய்யறானே, தப்ப நினைக்கிறானே, இதனால அவன் வாழ்க்கை தீமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார நம்பினா? என்ன நம்பினா? நான் பரிசும் ஆடுறேன் அதில் ஆசிரியங்க சொன்னீங்கன்னா, இப்படி பாவம் செய்யும் போது தண்டனை கிடைக்குதுல்ல. அப்போ இந்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் என்னுடைய பரிசை பொறுத்து அல்லப்பா, இது ஆசீர்வாதங்கள்லாம் நன்மைகள்லாம் தேவனுடைய பொறுத்து சொல்லும் போது அவன் பாவம் செய்த வாய்ப்பு இருக்கா? இல்ல. இயேசு பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கா? இயேசு பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கா? இல்லாத போது பிசா சொல்ல முடியாது, இயேசு பாவம் செஞ்சிட்டாரு, இவனுக்கு தரித்திரத்தை கொடுங்க, இயேசு தப்பா பண்ணிட்டாரு, இவனுக்கு வியாதியை கொடுங்க, இயேசு இதுக்கு செஞ்சிட்டாரு, அப்படி பிசாசு போய் நிக்க முடியுமா? பாவம் அறியாத சுத்த கண்ணர் யாரு? அதனால உங்க பரிசுத்தை கொண்டு போய் காண்பிக்காம, தேவனே உம்முடைய கிருபையினால தயவுனால நீ எனக்காக சிலுவையை மறுத்தபடியினால என்ன பண்ற, எனக்கு நன்மை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ தேவ நோக்கி யோபு பார்க்கிறார், பார்க்கும்போது சஞ்சலம் தோய் ஓடி போகுது. ஆபிரகாம் அந்த மலையில் இருக்கிற கடாவை பார்க்கிறாரு, அங்க சஞ்சலம் தோய் ஓடி போகுது. இங்க ஆண்டு நோக்கி பார்க்கும்போது இந்த சஞ்சலம் தவிப்பு வாழ்க்கை விட்டு ஓடி போகுது. என்ன சொல்ல வரேன்னா, நாம் தேவ நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. யாரை பார்க்கணும்? தேவ நோக்கி. பைபிள் படிக்க நல்லதா? நல்லது. படிக்கணும். பரிசு வாழணும் நல்லதா? நல்லது. அப்போதான் தேவன் உங்களோடு இடைப்படுவார். ஓகே, நான் பைபிள் படிச்சதால நன்மை தாங்க இப்படி இல்லப்பா, இயேசுனுக்காக மரித்தாலும் நன்மை உண்டாகுது. ஆமென். ஓகே, நான் பைபிள் படிச்ச நன்மை தரேன். ஓகேனா டெய்லி எல்லாம் பைபிள் படிச்சிங்களா? ஒரே ஜீவன் மட்டும் கை தூக்குது படிச்சேன்னு. மத ஜீவன்லாம் 2 ஜீவன் சூப்பர்ப்பா. சரிங்களா? அப்போ டெய்லி பைபிள் படிக்கலைன்னா பிரச்சனை வரும். இது நம்மளுக்கு மாற்றம் ஏற்படும். இதை நம்பி நீங்க ஆசீர்வாதம் நினைச்சிட்டு போனீங்கன்னா நீங்க தோல்வி அடைஞ்சிடுவீங்க. அதான் சொல்றாரு, நீ அதை பார்க்காத, என்னை நோக்கி பாரு, என் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசப்படுது. சங்கீதம் 34:5 சங்கீதத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகம் வெட்கப்பட்டு விடவில்லை. அல்லேலூயா. அவர்கள் யார் நோக்கி பார்த்தாங்க? இயேசு நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
தாவீது இருந்தது. எப்ப நம்முடைய காரியங்களை பார்த்தா நமக்கு பிரகாசம் அடையலப்பா, நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். யார் நோக்கி பார்க்கணும்? பக்கத்தை பார்த்துக்கல, யார் நோக்கி பாருங்க இல்லைங்க. ஆமா ஆமா, யார் பார்க்கணும்? ஆமா, ஒய்ஃப் மூஞ்சியே பார்க்காதீங்க, புருஷன் மூஞ்சியே பார்க்காதீங்க, உங்க முகத்தையே கடலில் பார்த்துருக்காது. என்ன கொஞ்சம் கலர் டல்லா இருக்குது, என்ன கொஞ்சம் இதா இருக்குதுன்னு பார்க்காம என்ன பாருங்க, நோக்கி ஆண்டவரே உங்க நோக்கி பார்த்தால் உங்க முகம் என்ன பண்ணும்? பிரகாசம் மாறும். அதனால யார் நோக்கி பார்க்கணும்? தேவ நோக்கி நான் கண்டிப்பா பார்க்கணும்னா கொஞ்சம் கருப்பாக்க மாதிரி இருக்க, கொஞ்சம் இதா மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கிறோம். என்ன நான் யோசிச்சா சொல்றேன் வச்சுங்களேன், இல்லை என்ன கொஞ்சம் டல்லாக்க மாதிரி இருக்க, மூச்சு பத்தலையோ, நல்லா மூச்சு இழுக்கணுமோ, ரத்த ஓட்டம் வருமோ, எப்பா ஆண்டு சொன்ன எப்பா ரொம்ப இழுக்காத, ஒருடைய போயிடக்கிட்ட போற, கொஞ்சம் அளவா இரு, நோக்கி பார், அப்பெல்லாம் முகம் பிரகாசம் மாறுது. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய பார்வை எங்க பிரச்சனை? உங்க பார்வை தேவ நோக்கி பார். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஏன் பிரச்சனைனா, உங்க பார்வை உங்கள் பரிசுத்தத்தை நோக்கி இருக்குது. நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. நான் பைபிள் படிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேங்க. இதுதான் உங்க பிரச்சனை. நீங்கள் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணு தேவன் உறவு, அதனால அல்ல உங்க ஆசீர்வாதங்கள். உங்க ஆசீர்வாதங்கள்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாக ஏற்கனவே கொடுத்தாகி விட்டது. அதை நம்புங்க. ஆனா பீசா சொல்லுவா, நீ சரியா பைபிள் படிச்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இல்லப்பா, நான் உண்மை சொன்னா பைபிள் படிச்சாலும் பைபிள் படிக்காட்டியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். அதான் படிக்காம இருக்கிறீங்களா? அப்ப படிப்பு எதுக்குன்னா உறவின் அடிப்படைக்கு. கர்த்தர் என்னை செய்வார், இதை செஞ்சா செய்வார்ன்றதுக்காக நமக்கு பைபிள் படிக்கக்கூடாது. அவர் அறிந்து கொள்வதற்காக பாசத்தின் அடிப்படையில் நீங்கள் பைபிள் படிக்கணும். பாசத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் கொடுப்பார். அப்படி செஞ்சீங்கன்னா அது யூஸ்லெஸ். பைபிள் படிச்சா கர்த்தர் ஆசீர்வாதம் யூஸ் இல்ல. நீங்கள் தேவனோட உறவுக்காக ஜெபம் பண்ணும். அவரோட பேசுறேன், அதுக்கு தான் முக்கியம் படுத்தணும். நான் உங்களை ஜெபம் பண்ண கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்ப்போடு என்ன பண்ணீங்க, இதை செஞ்சா கிடைக்கும்னு அதுல போறீங்க, கிடைக்காது. எதுல போகணும்னா அன்புல மூவ் ஆகணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதை கொண்டு போய் காண்பிக்க கூடாது. அல்லேலூயா. யாக்கோபு தன் அம்மா சமைச்ச எல்லா சாப்பாடு கொண்டு என்ன பண்றாரு, ஈசா கிட்ட காண்பிக்கிறார். இதான் உங்களுடைய ஜெபம், இதான் உங்களுடைய ஜெபம். அம்மா நேர்த்தியா சமைச்சு எல்லாம் கொண்டு காட்டுறாரு. நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு இருக்குன்னு சொல்லி யார் ஆஸ்வதிக்கல? யாக்கோப ஆசை கொண்டு வரணுமா? கொண்டு வரணும். யார் சொன்னது கொண்டு வரணும்னு? ஈசாக்கு சொன்னாரு. ஈசா தான் இயேசு பிதா வச்சுங்க. பிதா சொல்றாரு, நல்லா கொண்டு வந்தாரு, சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தாரு. நீங்க சாப்பாடு தான் எது? உங்களுக்கு ஜெபம், உங்க வேத வாசிப்பு, உங்க அன்பு, இதெல்லாம் தேவனுக்கு படைக்கிறீங்க. படைக்கிற பொருள் படைக்கிறீங்க, இதெல்லாம் கொடுக்கணும் சொல்லிக்கிறார். கொண்டு போறீங்க. கொண்டு போய் பிதா எல்லாரும் சாப்பிடுறாரு. ஈசாக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. நல்ல ரெசி, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு நல்லா யோசிச்சு நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுத்தான்றதுக்காக ஈசாக்கு யாக்கோபு ஆஸ்வதிக்கல. ஈசா தெரியுமா? பக்கத்தில் தொட்டு பார்க்குறாரு. யார் தொட்டு பார்க்குறாரு? ஈசா தொட்டு பார்க்குறாரு. இந்த சரீரம் யார் சரீரமா இருக்குது? ஏசா அண்ணன் சரீரமா இருக்குது. ஏசா மாதிரி இருக்குது. நமக்கு அண்ணன் யாரு? இயேசு. அல்லேலூயா. நமக்கு அண்ணன் யாரு? இயேசு. நீங்கள் கொண்டு போகிற உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு இந்த உணவுப் பொருள் நல்லா இருக்குதுன்னு ஆஸ்வதிக்கல, தொட்டு பார்க்கிறாரு. தொட்டு பார்த்தனா நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ற, அவருடைய என்ன பண்ற அந்த சரீரத்தை பார்க்கிறாரு, அவர் தியாகத்தை பார்க்கிறாரு, அவர் இரக்கத்தை பார்க்கிறாரு, அவர் நமக்காக செய்ததை பார்க்கிறாரு. அல்லேலூயா. பிதாவை ஆஸ்வதிக்கும் போது உங்களுடைய எந்த நன்மையும் பார்க்கறது இல்ல. எதுதான் பார்க்கிறாருன்னா உங்கள் மேல் பூசப்பட்டிருக்கிற இயேசுவை தான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. உங்க மேல் பூசப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கிறாரு. அவரை பார்த்து தான் உங்களை ஆஸ்வதிக்கிறாரு. நீங்க நல்ல சாப்பாடு, நேர்த்தியான அம்மா சமைச்சு நேர்த்தியான சாப்பாடு கொடுக்குறாங்க. எது பிடிக்கும்னு நல்லாவே என்ன பண்ண தெரியும். ஆனாலும் அதற்காக ஆஸ்வதிக்கலப்பா. என்னுடைய வயல்வெளியில் வாசனை மாதிரி இருக்குது, ஏசா மாதிரி இருக்குது வாசனை. இந்த வாசனை குமாரன் மாதிரி வாசனை இருக்கு. பிதாவும் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது உங்க அழகான வார்த்தைகளை பார்க்கல, நீங்க பாடல் பாடும்போது அழகான குரலை பார்க்கல, நீங்க வர்ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமான இதெல்லாம் பார்க்கல. எதை பார்க்கறாரு கேட்டீங்கன்னா இயேசுவை பார்க்கிறாரு. முகர்ந்து பார்க்க என்னுடைய குமாரன் மாதிரி இருக்குதே.
அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை பார்ப்பது எப்படி இருக்குன்னா, உங்க நல்ல காரியம் செய்ய நல்ல வேணும் தான், ஆனா அதை பார்க்கலப்பா. சிலுவையில் மரித்த இயேசுவை பார்த்து தான் தேவன் ஆஸ்வதிக்கிறாரு. அதை மறந்துடக்கூடாது. எப்பொழுது நீங்கள் உங்க ஜெபத்தையோ வேத வாசிப்பையோ உங்க ஒழுக்கத்தையோ உங்க உபவாசத்தையோ பார்க்கும்போது தோற்று போறீங்க. இதை பார்க்கல ஆண்டவர். எதை பார்க்கிறான்னா, உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிற இயேசு ரத்தத்தை பார்க்கிறாரு. அப்போ போகும்போது எப்படி போனோம், ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சுக்க ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய ஆடையே உம்முடைய தரித்து கொண்டு போறேன், உம்மை தரித்து கொண்டு பிதாட்ட போறேன், இயேசு நாமத்தில் போறேன். இயேசு நாமத்தில் போகிறதால தான் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. அல்லேலூயா. யார் நாமத்தினால? இயேசு நாம. நீங்க அழகா ஜெபம் பண்ணலாம், அழகா எல்லாமே செய்யலாம், பயங்கரமா திறமசாலியாகலாம். அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சரி போயிட்டு வாப்பா. யார? ஈசாக்கு யாக்கோபா எல்லாம் சாப்பிட்டுட்டு தொட்டு பார்த்துட்டு, யாக்கோபா நீ? ஆமா சரி போயிட்டு வா. போயிட்டு யாரை கூப்பிட்டு வா? ஏசா கூப்பிட்டு வான்னு. அப்போ இவ்வளோ சாப்பிட்டா முடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடுலாம் காலி. அப்போ உங்களுடைய வாழ்க்கையின் மேலும் எதை பொறுத்தா இருக்குது? இயேசு கிறிஸ்து பொறுத்த இருக்கு. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் தான் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுது. ஆமீன். அப்ப நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? யார் நோக்கி பார்க்கணும்? இயேசு நோக்கி பார்க்கணும். நம்ம ஆசை எதிலிருந்து வருது? இயேசு மூலமா வருது. உங்க ஆசை உங்க ஜெபத்து மூலமா வருதா? ஜெபம் வாய்க்கால் தான். அல்லேலூயா. ஜெபம் என்பது இயேசு பார்த்து ஆசீர்வதிப்பதற்கு உங்களுடைய பிரேயர் ஒரு வாய்க்காலமா அமையுமே தவிர அது முக்கியமானது அல்ல. ஆமென். இதை மறந்துடாதீங்க. 2 Corinthians 5:21 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் தேவனுடைய நீதியாகும்படி. யார் தேவன் நீதியாகும்படிக்கு? நாமோ தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அவரை நமக்காக என்ன பண்ணார்? பாவமாக்கினார். பாவமே அறியாத அவர் நமக்கு என்ன பாவத்தை அவர் என்ன பண்ண ஆக்கப்பட்டார். யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதனால தான் நாம் காப்பாற்றப்படுகிறோம். பாவம் செஞ்ச பாவம் செய்யாத அவரால் நீதிமானாக்கப்படுகிற தவிர நம்மத்தில் இருக்கிற ஒழுக்கத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுறது இல்லை. நாம் நம் ஒழுக்கத்தினால பரிசுவான் ஆகிறோம், சன்மார்க்கன் ஆகிறோம், நல்லவனா மாறுகிறோம், ஒழுக்கமுள்ளவா மாறுகிறோம். எதற்காகனா என்னை பாவியா இருந்த அவர் எனக்காக மரித்திருக்கிறாரே, அவ அன்புக்காக நான் பரிசுமா வாழ்வேன். அல்லேலூயா. அவ தியாகத்திற்காக எனக்கு அப்படி நீங்க அன்புனால மூவ் ஆகணும். எல்லாமே கடமைக்காக நீங்க மூவ் ஆகுனீங்கன்னா ஒரு நாள் தோற்று போயிடுவீங்க. நீங்க அன்புனால மூவ் ஆகணும். ஆண்டவரே ஏமா ஜெபம் பண்ற? இது கிடைக்கணும். இல்லப்பா என் தேவன் நேசிக்கிறேன்ப்பா, எனக்காக இவ்வளவு பண்ணிருக்காருப்பா. ஏன் பரிசுமா வாழுற? பரிசுமா வாழ்ந்தாதான் அது கிடைக்கும். இல்ல பரிசுமா வாழனா ஆண்டவருக்கு பிடிக்காது, அவர் மனசு கஷ்டப்படும். பாவமா அறியாத அவர் எனக்கா பாவமானாரு, நான் போய் பாவம் செய்யலாமா? அவர் மன வேதனைப்படாதா? அந்த அன்பு நமக்கு வேணும். ஒரு மனித ஒருத்தர் காயப்படுத்த நினைக்கும் போது, இதை மற்றவங்க சண்டை போட நினைக்கும் போது, இல்லை வேணாப்பா, ஆண்டு எவ்வளவோ பாவத்தை மன்னித்தாரு, எவ்வளவோ மீறுதலை மன்னித்துட்டாரு, எவ்வளவோ இறங்கி போயிருக்காரு, சீசுடைய காலை கூட கவினாருப்பா. நம்ம யாருக்காக? நமக்காக. நாம் அடி வாங்கக்கூடாது என்பதுக்காக இயேசு முகத்தை அடி வாங்கினாரு. நாம் என்னப்படுத்தவில்லை, அடி வாங்க அவசியம் இல்லை, நம்ம அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் நமக்காக தேவன் என்ன பண்ணாரு? அசிங்கம் என்ன பண்ணார்? அடி வாங்கினார், முக துப்பப்பட்டார். யாருக்காக? நமக்காக. இது அவர் அன்புனால நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நேசிக்கிற ஆண்டவரே, நீ பிள்ளையை வளர்க்கும் போது இது இப்படி வளர்க்குறீங்க. பிள்ளை சொல்லுது கீழ்ப்படுகிறேன். ஏன் கீழ்ப்படுனா? இவர் சாக்லேட் வாங்கி தருவாரு, ட்ரெஸ் வாங்கி தருவாரு, அது அப்படின்னு அது அன்பு செலுத்தினா வச்சுங்களேன். சாக்லேட் வாங்கி தரலாம் உங்களை கோவப்படும். ட்ரெஸ் வாங்கி தரலனா அப்பா ரொம்ப மோசமான அப்பா, என்ன பண்ண மாட்டார் இவரு, எதையும் வாங்கி தர மாட்டாருன்னு. அந்த பிள்ளை இல்லை எங்க அப்பா இவர் என் அப்பா, அந்த பாசத்தினால நம்ம அப்பா கீழ்ப்படுதா வச்சுக்கல, அவர் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்காட்டியும் எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை நேசிக்கிட்டே இருப்போம். அப்போ எதை செய்தாலுமே எதை செய்யணும்? அன்புனால செய்ய வேண்டும். ஆமீன். தேவன் உங்கள்கிட்ட விரும்புறது அன்பு விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் மனுஷன் ஆண்டவர் படைத்தார்?
ஒரு கேள்வி, ஏன் மனிதனை ஆண்டவர் படைத்தார்? தேவதூதரை படைச்சிருக்கலாமே, தேவதூதனையே படைச்சிருக்கலாமே, ஏன் படைக்கல? அந்த வாழணும், ஓகே, சின்ன போல செய்யணும், அப்புறம் தேவ பக்தி சந்ததி, ஓகே, எல்லாம் கரெக்டு தான். ஏன் கேட்டீங்கன்னா சரிங்களா, தேவதூதனுக்கு தனியா முடிவெடுக்க ஆற்றல் கிடையாது. ஆண்டவர் சொன்னா செய்வாங்க. ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் நம்ம யோசிக்க மாட்டேன். அவர் வேலைன்னா சொன்னா செய்யணும், அவ்வளோதான். அல்லையா, செய்யணும், அவ்வளோதான். யோசிக்க என்ன செஞ்சாலும் சரி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, யோசிக்க தெரியாது. அதனால தான் இதில் பேதுருல பார்க்கும்போது நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது எப்படி ரட்சிக்கப்படுறாங்கன்னு ஆவலா பார்க்குறாங்களா தூதர்கள் எல்லாமே. அவங்களுக்கு இந்த பாவ அனுபவம் இல்லை, இவங்க சுயமா ஒன்று சொல்லணும் என்ற எது எண்ணங்கள் இல்லை. அதனால இப்போ தேவதூதர்களை படைச்சிருந்தா என்ன தெரியுமா இருக்கும், எப்போ வர்ஷிப் பண்ணா சூப்பரா வர்ஷிப் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சூப்பரா வர்ஷிப் பண்ணுவாங்க. துதி சொன்னா என்ன பண்ணுவாங்க? சூப்பரா நம்மளோட அதிகமாக துதிப்பாங்க. வர்ஷிப் பண்ண சொன்னா எப்படி வர்ஷிப் பண்ணுவாங்க? நம்மளோட சூப்பரா வர்ஷிப் பண்ணுவாங்க. ஜோம் பண்ண சொன்னா ஜோம் பண்ணுப்பா சொன்னா போதும், அப்படியே ஜோம் பண்ணே இருப்பாங்க. அப்போ ஆண்டவருக்கு சொல்லி செய்யணும் அப்படின்றது விருப்பம் இல்லை, சொன்னா செய்யறாங்க இல்லடா. அப்ப ஆண்டு மனுஷன் படிச்சு இவன் சொந்த விருப்பத்தை படைப்போம். இவன் ஜோம் பண்ணா ஜோம் பண்ணலாம், பைபிள் படிச்சா பைபிள் படிக்கலாம், இவன் பரிசுமா வந்தா பரிசுமா ஆடலாம், இவனை தேடினா தேடலாம், தேடி போடலாம் அப்படின்னு அவரை மாதிரியே ஒருத்தர் படைச்சிட்டு இப்போ நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் நிர்பந்தம் பண்ணி துதிக்கிற ஆண்டவரை. நிர்பந்தம் பண்ணி நான் பைபிள் படிக்கல, ஆண்டவர் நிர்பந்தம் பண்ணி ஜெபம் பண்ணல, ஆண்டவர் நிர்பந்தம் பண்ணி எதுவும் செய்யல. மனுஷனா முடிவெடுக்கிறான் நான் தேவ துதிக்கணும்னு. அப்ப எது அடிப்படையில? அன்பின் அடிப்படையில. புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? அடிப்படையில இப்ப என்ன புரியுது நமக்கு? தேவதூத துதிக்கிறதை விட, தேவதூத பாடல் பாடுறதை விட நம்ம பாடினா ஆண்டவர் பிடிக்கும். அல்லையா, நீங்க பாட்டு பாடல கட்ட குரல பாடினா கூட ஆண்டு உங்களை பிடிக்கும். அல்லையா, அறகுறையா நீங்க பைபிள் படிச்சாலும் ஆண்டவருக்கு பிடிக்கும். அங்க மீகாவெல்லாம் எடுத்து புக் எடுத்து அப்படியே 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 வசனத்தை அப்படியே படிக்கிறான், பாட்டு அப்படியே பாடினா அப்படியே அப்படி இனிமையா இருக்குது. ஆண்டு அதெல்லாம் விட்டு விட்டு பூமியில நம்மளை தேடி வந்துக்கிறார். ஏனென்றால் அவன் சொன்னதை செய்வான். நம்ம யாருன்னா நம்ம முடிவெடுத்து தானா முடிவெடுத்து என்ன பண்ண ஆண்டவரை துதிக்கிறோம். எது உங்களுக்கு அவசியம் தேவை? இப்போ என்ன எக்ஸாம் சொன்னா, முதல்ல கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாண வாசல்ல ஒரு பொம்மை இருக்கும், அழகா கும்பிட்டு என்ன பண்ண அழகா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு குண்டா இருப்பான் ஒரு பொண்ணு. இப்போ நிறைய பொண்ணுங்களாம் வந்துச்சு, அப்படியே அழகா குனிஞ்சி அழகா குனிஞ்சி அப்படி வரும். இதை பார்த்து ரசிக்கிட்டே இருப்போம். நம்ம பரவாயில்லப்பா இவ்வளோ மரியாதை தராங்கன்னு நினைப்போமா? இல்லை. அதே இடத்துல அந்த கல்யாணம் நடத்துகிற அவங்க குனிய தேவையில்லை, இப்படி சொல்ல விரும்புவீங்க. எது விரும்புவீங்க? பொம்மையை விரும்புவீங்களா? அந்த கல்யாணத்தினுடைய அந்த அம்மா அந்த அப்பா யாரை வாசல் நின்று வணக்கம் சார் சொல்றது விரும்புவீங்களா? அதை விரும்புவீங்க. அவங்க குனிய மாட்டார், இது அழகா தலை அப்படியே அப்படியே கை கொண்டு அழகா அப்படி சைனாக்காரமா குதிஞ்சு அது சைனாக்காரமா எழுந்துக்கும். என்னப்பா பொம்மை அழகா குனியுது, நீ குனிய மாட்டேங்கிற கேட்போமா? இல்லை. ஏன்றால் அது தேவதூதன் மாதிரி சொன்ன செஞ்சுட்டே இருக்கும். அது இல்லப்பா, அன்பினால் வருது. வாங்க வாங்க சார் வாங்க சார் அப்படி அன்பினால் சொல்ல பார்த்தீங்கன்னா அதை நம்ம பிடிக்கும். அப்படிதானே? அதே மாதிரிதான் நாமும் ஆண்டவருக்கு தேவ தூதர்கள் பண்ற வர்ஷிப்பை விட நம்ம பண்ற வர்ஷிப் ஏன் பிடிக்குதுன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குது? அன்பு இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணா போடலாம், வர்ஷிப் பண்ணலாம், வர்ஷிப் பண்ணா போடலாம். முடிவெடுக்கிறது இது யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்கு. தேவத்துக்கு முடிவெடுக்க உரிமை யார்கிட்ட இருக்குது? தேவங்கிட்ட தான் இருக்குது. ஆனா நாமோ ஜெபம் பண்ணணும், ஆண்டு நேசிக்கணும், வர்ஷிப் பண்ணணும், ஆண்டு துதிக்கணும், ஊழியம் பண்ணணுன்ற உணர்வு நமக்குள்ளேயே வருதால ஆண்டவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அதனாலதான் தேவ தூதரை காட்டிலும் நமக்காக தேவனா பண்ண உலகத்தை இறங்கி வந்தாரு. தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் நமக்கு கை கொடுத்த ஆண்டவர். ஏன்னா
நம்ம மேல் பாசம் ஆண்டவருக்கு. பக்கத்துல சொல்ல, நம்ம மேல ஆண்டவருக்கு ரொம்ப பாசம். யாரை பிடிக்கும் ஆண்டவருக்கு? நம்மளை பிடிக்கும், தூதரை பிடிக்குமா? நீ மீகாவால் இருந்திருப்போங்க, கேப்ரியா இருந்திருப்பாங்க, யாரா இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம சந்தோஷம் எப்பா, மீகாவாலே உன்னை விட என்னதான் ஆண்டு ரொம்ப பிடிக்கும். அவன் பார்ப்பான், இவன் பாவம் செய்யறான், பொய் சொல்றான், எல்லா அக்கிரமெல்லாம் பண்றாரு, ஆனா ஆண்டு இவனை தான் நேசிக்குது. ஏன்னா அவர் நம்ம அப்பா, நம்ம அவருடைய புள்ள. அல்லேலூயா. அதனால நம்ம உறவு அன்புனால நம்மளை நேசிக்கிறாரு. ஆமென். அப்ப எதை செய்யணும்? அன்புல செய்யுங்க. எதை செய்யுங்க? ஜெபத்தை எப்படி செய்யணும்? அன்புல செய்யுங்க. அதான் ஜெபமே பண்ணல, அப்போ அன்பே இல்லை. உங்களுக்கு பைபிள் படிக்கிறே இல்லை, அன்பே இல்லை. நீங்க அதில் அன்புல என்ன பண்ண செய்ய? நீங்க உண்மை அன்பு இருக்குன்னா நிச்சயம் என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்க. நிச்சயமா ஆண்டு என்ன பண்ண துதிச்சு என்ன பண்ணுவீங்க? பாடுவீங்க. உங்க அன்பு இருந்ததுன்னா யாரும் சொல்ல வேணாம், நீங்களே ஆட்டோமேட்டிக்காக பைபிள் படி ஜெபம் பசங்களுக்கு பண்றோம்ல, அதை பண்ண தேவையில்ல. நீங்களாய் அன்புனால பேச ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. அதாங்க போட்டிருக்கு, பாவம் அறியாதவர் நமக்கா பாவமாக. எபிரேயர் 2:14-15 பார்த்தீங்கன்னா, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிள்ளைகள் யாரு? நம்ம தான். நம்ம யார் ஆகினது? ஆண்டவர் நம்மள மாதிரி ஆகினார். ஆமென். முதல்ல அவரை மாதிரி நம்ம உண்டாக்குனாரு, பின்பு நம்மள மாதிரி அவர் என்ன பண்ணாரு? மாறினார். ஓகே, மாறிட்டு அதுக்கப்புறம் முக்கியமானது, ஓகே, மரணத்துக்கு அதிகாரியாகிய யார்? மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். ஆதலால் பிள்ளைகள் மாம்சம் கீழே பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு அதிகாரி யாரு? எப்போ வரைக்கும்? இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்கு முன்னாடி வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. அதனால வியாதி கொடுத்தான் யோபுக்கு, பிரச்சனை கொடுத்தான் நிறைய பேருக்கு, நிறைய ஊழியக்காரருக்கு நிறைய இடப்பட ப்ராப்ளத்தை கொடுத்தான். ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரி யாரு தான்? பிசாசு. அப்போதான் இங்க போட்டிருக்கு, உடையவராய் மரண அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தை அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். சிலுவை நமக்காக மரித்து, அப்போ நம்ம மரணத்துக்கும் வியாதிக்கும் பிசாசு என்ன இல்லை அதிகாரி இப்போ இல்லை. யோபு காலம் இருந்தா அதான் யோபுக்கு நிறைய கொப்பளங்களும் வியாதி வந்தது. இப்போது எசேக்கியேலுக்கு என்ன பண்ணுது? வியாதி வந்தது. ஆனா நமக்கு வர அவசியம் இல்லை. நீங்க இதை அறிக்கை பண்ணணும், அது உண்மையா பண்ணணும். நீங்க இன்னும் பிசாசுக்கு தான் அடிமையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா இல்ல, நான் இயேசு கிறிஸ்துக்கு தான் மரணமோ என்ன பண்ணுது நரகமோ எல்லாம் பிசாசு கிட்ட இல்ல, இயேசு கிட்ட தான் அதிகாரத்தில் இருக்குது. அதனால இயேசுக்கு வியாதியை கொடுக்க மாட்டார், பலத்தை கொடுக்க மாட்டார், என் செழிப்பை தான் கொடுப்பார். என் முன்னெடுத்து கூட வாழ்க்கையில என் வாழ்க்கை செழிப்பு வரும். யார் நினைக்கிறாங்களோ, யார் அறிக்கையிடுறாங்களோ, யார் வாயில பேசுறாங்களோ அவங்க வாழ்க்கையில நன்மை வரும். அல்லேலூயா. அதனால பிசாசு உன் வாய் எப்படியாவது, அப்ப எப்படிங்க வியாதி வருது, எப்படிங்க தோல்வி வருதுன்னா பிசாசு கிட்ட இல்ல, ஆண்டும் அதை கொடுக்க. அப்ப எப்படி என் வாழ்க்கையில பிரச்சனை வருது? எப்படி வருது? நம்ம வாயினாலதான். இப்போ பிசாசு கிட்ட அது விஷம் இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் அதை பேசி நம்ம தான் கொண்டு வருகிறோம். நாம இருக்குதுன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. ஆனா இருக்கிற மாதிரி ஒரு என்ன பண்ணுவான்? காண்பிப்பான், வியாதியை காமிப்பான், கொப்பளத்தை காமிப்பான், பலவீனத்தை காமிப்பான். இப்போது ரெண்டுமே நிக்கிறாங்க, ஆண்டும் நிக்கிறாரு, பிசாசு நிக்கிறான். எந்த பக்கம் சொல்லுவான்னு நீங்க கொப்பளத்தை பாதி ஒன்றுமே இல்லை. ஏசு எனக்கா என்னவா சிலுவை மறுத்துட்டாரு. இந்த வியாதி ஒன்றும் இல்லை, இந்த பலவீனம் ஒன்றும் இல்லை, இந்த கடன் ஒன்றும் இல்லை, எனக்கா சிலுவை எல்லாத்தையும் மறுத்துட்டாரு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் வரும். அந்த கொப்பளத்தை பார்த்துட்டு நீங்க கொம்பளிச்சிட்டீங்கன்னா, கொப்பளிச்சு ஐயோ அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிசாசு உங்க வாழ்க்கை வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாவின் அதிகாரத்துல தான் மரணமும் ஜீவனும் இருக்குது. அதுல பிரியப்படுகிறவர் அதன் கனி என்ன பண்ணுவாங்க?
பூசிப்பார்கள். ஹalleluya. அப்போ பிசாசுகிட்ட இருந்து வாங்கி இது எல்லாமே ஆண்டுகிட்ட இருக்கு. அதனால நம்ம வாய்த்தது என்ன சொல்றோமோ அதான் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். அதனால நெகட்டிவா இருந்தாலும், அது பிரச்சனையா இருந்தாலும், இது பிரச்சனை இல்லை, இது போராட்டம் இல்லை, இது அகன்று போகும், இது ஒன்றும் இல்லை, செத்தனால இந்த பிரச்சனை எல்லாம் அகன்று போகும், கஷ்டங்கள்லாம் வாழ்க்கைட்டு அகன்று போகும், பிரச்சனை போராட்டங்கள்லாம் வாழ்க்கையில எல்லாம் மாறி போகும், இது வியாதி பலவங்கள்லாம் மாறி போகும். பிசாசு சொல்லுவான், அவங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சு, இவங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு எப்படி யாரு ஆகலாம், நான் உலகத்தான் அல்ல. நான் யார் இல்லை? நான் உலகத்தான் அல்ல, நான் தேவோட பிள்ளை, நான் பரலோக குடிவாசி, நான் பரலோக பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. அதனால எனக்கு வேற அவசியம் இல்லை இயேசு நாமத்தினால. அப்படி நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் வாழ்க்கை நடக்கும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, நல்ல நடக்கும். பக்கத்துல சொல்ல நல்ல சொல்லுங்க. நான் பின்னாடி பா சொல்லலாம், பக்கத்து ஆள் இல்லை, பின்னாடி கூட பா சொல்லலாம், தப்பு இல்லை. நல்லது சொன்னா நல்லது நடக்கும். ஆமென். ஏன்னா ரெண்டு பேருமே நீங்க என்ன சொல்றீங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். யார் ரெண்டு பேர்? யாரு? ஆண்டவரும் பிசாசும். நீங்க எந்த பக்கம் வாய் திறந்து எதை சொல்றீங்களோ அதுவாக உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப முடிவோட அதிகாரம் இருக்குது நம்ம கிட்ட இருக்குதால உன் வாயிலிருந்து வார்த்தை புடுங்கிறதுக்கு பிசாசு பயங்கரமா ட்ரை பண்ணுவான். நிறைய செய்தியை கொண்டு உன் காதில் கொண்டு பார்ப்பான், கொடுப்பான். நிறைய காட்சி நீ பார்ப்பீங்க, குடும்பத்திற்கு எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. வர செய்தியெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க நெகட்டிவா பேசணும்னு வரும். ஆனா நீங்க என்ன பண்ணும்? இல்ல எழுதிருக்குதே அப்படி சொல்லணும். பிசாசு விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவோம் சில டைம்ல, ஏன் எழுதிருக்குதா, இப்படி எழுதிருக்குதேன்னு சொல்லுவோம். அப்படி என்ன பண்ணோம்? சொல்லி இருக்குதே. எப்போ சொல்லுவார் ஆண்டவரே? நீங்க ஜெபத்துல உட்கார்ந்தா சொல்லுவாரு. நீங்க ஜெபத்திலே உட்காரலாம். எப்படி சொல்லுவாரு? ஜெபம் பண்றீங்கல்ல, அல்லேலூயா, ஆண்டவரால பேசுங்க. ஒரு கடமைக்காக பண்ணாதீங்க. சொல்லு, ஜெபத்தை கடமைக்காக பண்ணாதீங்க, அன்புல பண்ணுங்க, தேவன் மேல நெருக்கத்துல பண்ணுங்க, ஒரு பாசத்துல பண்ணுங்க. இது வேற பேச ஆக ஆக வாழ்க்கை என்ன பண்ணும்? பெருக்கம், நன்மை என்ன பண்ணும்? உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ பிசாசு ரெடியா இருக்குது, ஆண்டவர் என்ன பண்ண ரெடியாக்குறாரு. நீங்க யார் பக்கம் என்ன பேசுறீங்க, வாய் திறந்து என்ன பேசுறீங்களோ அதான் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். என்றால் தேவன் வாயில பேசிதான் உலகத்தை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ வாயின் வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குதால நல்ல வார்த்தைகளே பேசுங்க, நல்லதே பேசுங்க, நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நல்லது இருக்கும். அடுத்து சங்கீதம் 34:5 பார்த்தீங்கன்னா அது பார்த்து படிச்சுட்டோம். ஓகே. ஓசியா 13:14 பார்த்தீங்கன்னா, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். இதுல இன்னும் மீட்பேன்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வரல, ஓசியா பழைய ஏற்பாடுல சொல்றாரு, அவரை நான் பாதாளத்து வல்லமைகளுக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசு கிட்ட இருந்தது. எது? பாதாளமோ மரணமோ. அதுக்கப்புறம் மரணமே உன் வாதைகள் எங்கே? வாதைகள், மரண வாதைகள் வந்து என்ன பண்ணுது? உங்களுக்கு வியாதியை கொடுக்குது. வாதைகள் என்ன அர்த்தம்னா நோய். வாதை என்ன அர்த்தம்னா நோய். அப்ப இதெல்லாம் யாருகிட்ட இருக்குது? முதல்ல இப்ப யார்கிட்ட இருக்குது? எல்லாமே ஆண்டுகிட்ட இருக்குது இப்ப எல்லாமே. ஆனா அது ஆக்டிவேட் பண்ற பவர் யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குது. அல்லேலூயா. நீ நீடித்த நாட்களா வாழணும்னா வாழ முடியும். ஆமென். வாழ முடியுமா? இந்த ஆமை குஞ்சுலாம் வாழுது, மனுஷ குஞ்சு வாழ்ந்தா என்ன அர்த்தம்? இப்போ ஆமைக்கு வயசு 300-400ன்றாங்க, ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு 400, 200, 250ன்றாங்க. அதுக்கெல்லாம் வாழுது. நம்ம வாழ்ந்தா கேடு. அல்லேலூயா. நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. டால்ஃபின்லாம் வாழுது ஜாலியா. பார்த்தீங்களா? டால்ஃபின்லாம் ஜாலி தண்ணியில் ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு குதிச்சு விளையாடுது. நான் மூஞ்சியை பார்த்தாலுமே எப்படி இருக்குது? இந்த கரடியை குட்டியை பறிக்கிறத கரடி மாதிரி அப்படி உருன்னு அப்படி பார்க்குது. யாரை குட்டியை எடுத்து சாப்பிட்டது, யாரை குட்டியை சாப்பிட்டு அப்படி உருன்னு இருக்காம முகத்தை எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? பல்லு எது கொடுத்துக்கிற ஆண்டவர்? நல்ல சிரிப்பதுக்காக வெள்ளையா கொடுத்துக்கிறார். ஏன்? சிரிச்சா தெரியணும். சிரிக்கிறீ இல்லையாப்பா? சிரிச்ச பல்லு தெரியலையே, அதை கண்டுபிடிக்குதான் ஆண்டவர். பல்ல கருப்பா வச்சுக்கலாம்ல, கருப்பா வச்சா நம்ம வசதி, நமக்கு பல்லே வளர்க்க வேணாம்,
என்ன பண்ணலாம் அப்படியே இந்த வெள்ளையா இருக்கிறதால அடிக்கடி ப்ரஷ் போட்டு தேய்க்கு சவுண்ட் என்ன சவுண்டு பார்த்தா ப்ரஷ் பண்ணுற பள்ளியா அப்படி ப்ரஷ் பண்ணுகிறீங்க எல்லாரும். அப்போ என்னன்னா இப்படியாக நாம முகத்துல ஒரு மலர்ச்சியை கொண்டு வாங்க. உள்ள மலர்ச்சி இல்லையே, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாரு. அல்லேலூயா. எனக்கா சிலுவை மறிச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் மாத்துவாரு, வியாதியை மாத்துவாரு, வெள்ளத்தை மாத்துவாரு. இதுக்கு இதெல்லாம் நீங்க சொல்ல 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 நீங்க முதல்ல ஆண்டை நம்பணும். ஆத்துல கால் சேர்த்து கால் வச்சு வேலைக்காவாது. உனக்கு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிப்பாயாக, பாகால தெய்வமானால் பாகால சேவிச்சுட்டு போயிடு. ரெண்டு அங்கே இங்கே இருந்தா வாந்தி பண்ணி போட்டுரும் ஆண்டவர். வெளிப்பேச பாக்குறோம், நீ அனலும் இல்லாமல் குழுமல்ல இருந்து வாந்தி பண்ணி போடும். அங்கே ஒண்ணு இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்ல. தேவ விரும்புறத என்ன பண்ணுங்க, இருங்க. அத்திப்பா ஆண்டவர் மத்தியில பார்க்கும்போது அந்த அத்திப்பா ஆண்டு வந்து போகும்போது அத்திப்பா மரத்தை பார்க்குறாரு. ரொம்ப பசி இருக்குது, பார்த்தோன்னே இலை இருக்குது. இலை இருக்குன்னு பக்கத்தில் பார்த்தா என்ன இல்லை, அத்தி கனி இல்லை. சபிஷ்டு நீ இது நாள் முதல் கொண்டு நீ எந்த கனி என்ன பண்ணுவாது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சபிஷ்ட போயிடுறாரு. போய் அடுத்த வரும்போது என்ன ஆகுது, பட்டு போயிருக்கு. அப்ப ஆண்டு என்ன தேவை, கனி தேவை. என்ன தேவை, ஆவின் கனி தேவை. ஆண்டவருக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டு என்ன தேவை, நீங்க கொடுக்கணும். அத்தி இலை கெட்டதா, எசேக்கியேலுக்கு வியாதியா இருக்கும்போது இந்த அத்தி இலை என்ன பண்ணு, அடை மாதிரி செஞ்சு அத்தி இலையை போட்டு போடுப்பா, அப்போது பிழைக்கும். அப்போ அத்தி இலை இருக்கிற நல்லதான இருந்துட்டு போட்டுமே. ஏன் வந்து அத்தி மரத்தை சபிச்சிட்டாரு, அத்தி இலையில மெடிசன் இருக்கே, அத்தி இலையில மெடிசன் இருக்குல்ல. அப்ப மெடிசன் இருக்குது, மெடிசன் இருக்கும்போது ஏன் ஆண்டு அத்தி மரத்தை சபிக்கணும், இருந்துட்டு போட்டோமே. இல்லப்பா, ஆண்டவருக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுக்கணும். உனக்கு என்ன விருப்பமா தரக்கூடாது. ஆண்டவன் எப்படி வாழ வேண்டும் விரும்புகிறாயோ அப்படி நீங்க வாழணும். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாதை விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு சாப்பாடு அவசியம். அதால மார்த்தாள் போய் என்ன சமைச்சிட்டு இருக்கிறாங்க. மறையில எங்க இருந்தாங்க பாதத்துக்கு கீழே இருந்தாங்க. ஏன் வந்து மார்த்தால வந்து மெச்சிக்கொள்ளாம மரியாதையை மெச்சிக்கொண்டார்னா, இப்போது எனக்கு என்ன தேவைன்னா என் பாதத்தில் உட்காந்து கேட்கணும். சாப்பாடு அவசியமா இல்லையா, அவசியம்தான். ஆனா இப்போது நான் என்ன விரும்புறேன்னா, இப்போது என் பாதத்தில் உட்காந்து கேட்கணும். இப்போது அத்தி மரம் எனக்கு இலையல்ல அத்தி பழத்தை கொடுக்கணும், எனக்கு பசிக்குது. அப்போ தேவனுக்கு என்ன விருப்பமோ உங்களை ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறோ அதை நீங்க தரணுமே தவிர உங்களுக்கு விருப்பம் வேணா தரக்கூடாது. தேவனை விரும்புகிறார். உன் வாழ்க்கை எப்படி நோக்கி போகுது, தேவன் உங்களுக்கு என்னவா ஆக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியே நீங்க ஆகுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டு ஊழியக்காரா மாற வேண்டும் என்ற ஊழியக்காரனா மாறுங்கள். இல்ல ஆண்டு உங்களுக்கு பிசினஸ் செய்ய சொன்னா பிசினஸா நீங்கள் இருங்கள். இல்ல ஆண்டு உங்களுக்கு உதவி செய்யற கரத்தை செய்ய ஊழியம் செய்யணும், அது அப்படியே இருங்க. என்ன சொன்னாரோ அப்படி இருங்க. உங்க அழைப்பு பிசினஸ் பண்றதா இருக்கும். நல்ல முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், கேளுங்க. உங்க அழைப்பு ஆண்டு அழைப்பு பிசினஸ் பண்றதா இருக்கும். நீங்கள் இது ஊழியக்காரரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி பிசினஸை விட்டுட்டு ஊழியத்துக்கு போறீங்கனாலும் தேவனுக்கு பிடிக்காது. ஊழியம் பண்ற தேவனுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செய்யுங்க. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இவங்களை பார்த்து நீங்க பண்ணாதீங்க. தேவன் அத்தியும் பழம் தான் வேணும், அத்தி பழம் தான் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு வேலை தான் சில வேலையை செய்யுங்க, அதுல தேவனுக்கு ஊழியத்தை பண்ணுங்க. இல்ல ஊழியம் தான் வேணும்னா ஊழியம் பண்ணுங்க. இல்ல கொடுக்கிற ஊழியம் அது பண்ணுங்க. தேவன் உங்களை என்ன விரும்பு. இப்ப நிறைய பேர் தெரியுமா, அப்படியே வந்து வேலையும் செய்வாங்க, அழைப்பு சொல்றேன், இங்கேயும் போய் ரெண்டு பக்கமா போட்டு இது பண்ணிருக்கோம். இல்ல தேவன்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்றா அதை செய்யுங்க, அவ்வளவுதான். தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கள். அது உங்கள் விருப்பம் அல்ல. தேவன் உங்களை எப்படியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியாக நீங்க வாழ்ந்தால்தான் நீங்க ஆசுமாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அழைப்பு இங்க ஏன் அப்படி சொல்லனா, அவருக்கு என்ன தேவை அப்படி வாழணும். ஓகே, லாஸ்டா எடுத்துக்கொள்ளாம 1 கொரிந்தியர் 15:55 பாத்தீங்கன்னா இது மாறுது, அப்படியே மாறுது. இது இந்த ஓசியா சொன்னது அப்படியே மாறி இப்ப சொல்லுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. 56 மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணமே ஓசியா சொல்றோம், மரணத்தை ஜெயிப்பாரு, வியாதியை மாத்துவாரு, கஷ்டத்தை மாத்துவாரு, இதெல்லாம் என்ன பண்ணும், முகம் எல்லாத்தையும் மாத்தி போடுவாரு, உன் சஞ்சல்லாம் மாறி இப்போ ஓசியா சொன்னாங்க. இப்போது 1 கொரிந்தியர் 15:57 என்ன சொல்றாரு இடத்துல பாத்தீங்கன்னா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கப்பா, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு ஆண்டவர் சிலுவையிலே அழித்துட்டு பிசாசை அவங்ககிட்ட இருந்து அதிகாரத்தை இயேசு வாங்கிட்டாரு. அல்லேலூயா. இப்ப மரணத்திற்கும் எல்லாத்துக்கும் யாரு, பாதாளத்துக்கும் அதிகாரி யார் இப்போ? யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம என்ன சொன்னோம் நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் பிசாசு எப்படி யோபு வாய் கொடுத்த மாதிரி கொடுப்பான். புதிய ஏற்பாடுல அப்படி அல்ல. புதிய ஏற்பாடுல பரலோகமே நினைச்சாலும், நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் கேட்டுங்க, பரலோகமே நினைச்சாலும் உங்களுக்கு வியாதியை கொடுக்கவோ கஷ்டத்தை கொடுக்கவோ முடியாது. என்னங்க சொல்றீங்க? ஆமா, பரலோகமே நினைச்சாலும் முடியாது. ஏனென்றால் என்ன இருக்கு இப்ப உங்ககிட்ட? இயேசுடைய இரத்தம் இருக்கு. இயேசு பரலோகத்தை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. இயேசு பரலோகத்தை காட்டிலும் பெரியவர். அதனால பரலோகமே ஒன்னா இருந்தாலும் உங்களுக்கு எதை கொடுக்க நினைச்சா கூட கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கீங்க. அந்த தார்மீக சட்ட உரிமை இப்போது பரலோகத்தில் இல்ல, இது இப்போ உங்ககிட்ட இருக்குது. யார்கிட்ட இருக்கு இப்போ? நான் நல்லா வாழணும் மலரோட யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அதான் ஜெபம் பண்றீங்க. என்ன சொல்ற ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே பரலோகத்தில் சித்தம் செய்வது. முதல்ல ஆண்டவர் யாரையும் சபிக்கணும், பரலோகம் முதல்ல உங்களை சபிக்கணும்னு நினைக்காது. முதல்ல பரலோகம் உங்களுக்கு சாபத்தை கூட நினைக்காது. அப்படி நினைச்சாலும் பலிக்காதுன்னா பிசாசு நினைச்சா பலிக்குமா? பலிக்குமா? பலிக்காது. யார் நினைக்கணும்? நான் தான் நினைக்கணும். எதுக்கு எனக்கு வியாதி பலி ஒன்று கஷ்டம் வருது? யார் நினைக்கணும்? நான் நினைக்கணும். நீ நினைப்பீங்களா? நீ நினைக்க வைக்கிறதுக்கு பிசாசுனால சகலத்தையும் செய்வான், சகல சாஸ்திரத்தையும் செய்வான். நீங்க என்ன சொல்லணும்? இல்ல இது வார்த்தையின்படி எனக்கு இல்ல அப்படின்னு என்ன பண்ணணும்? நல்ல விசுவாசமான வார்த்தையை பேசணும், விசுவாசமா நடந்துக்கணும், விசுவாசமான பார்க்கணும், விசுவாசமா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விசுவாசிகளோடு ஐக்கியமா இருக்கணும். இதுக்கு தான் பைபிள் படிங்க சொல்றது. எப்படி விசுவாசமா? விசுவாசம் விடுதா கேள்வி வரும், கேட்பது மூலமா வரும். வேத வார்த்தை கேட்ப விசுவாசம் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. விசுவாச அடையாளங்கள் நிறைய இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லை. ஓகே, அதனால நீங்கள் இதை வைத்து மனதை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வாழ்க்கை சஞ்சலமும் தவிப்பும் வாழ்க்கை விட்டு ஓடி போய், என்றால் எல்லாத்துக்கும் அதிகாரி ஆண்டவர் தான். வாழ்க்கை நித்திய மகிழ்ச்சி வாழ்க்கை உண்டாகும். ஆமேன். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? உண்டாகும். இது நீங்க என்ன பண்ணும்? இது நீங்க நல்ல கொண்டு வரணும். இதை கொண்டு வருவதை அது ஆசீர்வாதங்கள் உங்களை பொறுத்து இருக்கு. அல்லேலூயா. சபையெல்லாம் அது கொஞ்சம் லைட்டாக ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். இப்போ சபைக்கு ஒரு சொல்லிக் கொடுப்போம், இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் சபை இல்லை முக்கியம். எது முக்கியம்? நீங்கள் தான், நீங்கள் எடுக்க முடிவு தான் முக்கியம். இப்போ நல்ல ஸ்கூலில் படித்த பையன் டாக்டர் ஆவான்னு சொல்லுவான். ஏதாவது ஒரு இது இருக்குதா? நல்ல ஸ்கூலில் படித்த பையன் ஐஏஎஸ் ஆகிடுவான் அப்படின்னு ஏதாவது இது இருக்குதா? நிச்சயம் இருக்கா? என்ன பண்ணணும்? யார் படிக்கணும்? அவன் படிக்கணும். அவனை கொண்டு போய் கேம்பிரிட்ஜில் போய் ஸ்கூலில் கொண்டு சேர்த்து விட்டாலும் அவன் படிக்கணும். எத்தனையோ டாக்டர், எத்தனையோ ஆட்கள் சாதாரண கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சு தான் டாக்டர் ஆயிருக்காங்க, பெரிய ஆள் ஆயிருக்காங்க. அப்போ எங்கே இருந்தாலும் ஸ்கூலு கொஞ்சம் அட்மாஸ்பியரை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அதே மாதிரி சபை உங்கள் வளர்ச்சிக்கு உதவி செய்யும். ஆனால் வளரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பேசுறீங்க? உங்க வளர்ச்சி எது அடிப்படையில் இருக்குன்னா, உங்க இதயத்துல எவ்வளவு கசப்பு இருக்கு, எவ்வளவு வெறுப்பு இருக்கு, எவ்வளவு துர்குணம் இருக்குது, எவ்வளவு பொறாமை இருக்கு, அதன் அடிப்படையில் நீங்க வளருவீங்க, கீழே போவீங்க. அதை மாத்துறதுதான் பைபிள், அதை மாத்துறதுதான் என்ன சர்ச்சு, அதை மாத்துறதுதான் இது. எல்லாம் படிச்சு நான் மாற மாட்டேன் நீ முடிவெடுத்தீங்கன்னா நீங்க பரலோகத்தில் கொண்டு போய் ஆண்டவரே உங்களை டீச் பண்ணா கூட உங்கள மாற முடியாது. ஏன்னா இயேசுவே டீச் பண்ணியே யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு? காட்டி கொடுத்துட்டு 30 காட்டி கொடுத்து பண்ண போயிட்டா. எத்தனையோ ஆண்டு காலத்தில் எத்தனையோ பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்ணல? ஆண்டு வார்த்தை நம்பல.
ஆண்டு வார்த்தைய தேவன் வார்த்தை எத்தனையோ பரிசேயர்கள் சதுசேயர்கள் ரொம்ப முரட்டாட்டமா இருந்தது ஆண்டு காலத்துல தான். என்னவோ சொன்னாலும் இவன் கேட்கல. அப்போ ஆண்டவரே உங்களுக்கு சொன்னா கூட நீங்கள் மனசு மாறாம நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல குடும்ப பிள்ளைகள் வாழ்க்கை இருக்க வேண்டும், என் வாழ்க்கை மேன்மேல் வர வேண்டும் என்று யார் முடிவெடுக்கணும்? நீங்க முடிவெடுக்கணும். நல்ல வாழ்க்கை வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வளர்ந்துக்கிட்டே போறான். அவன் ஏதோ அவனுக்கு என்ன பண்ணும், சூனியம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை சூனியமா போயிடும். அவன் இப்படி நல்லா இணையகிறானே, என்ன தரலையா அவன்? அப்படி அவனை போய் 4 பேர்ட்ட வந்து தப்பா சொல்லிங்கன்னா நீ வளர மாட்டீங்க. நீ வளர்றதுக்கு உங்க இருதயத்துல நல்ல மனசு இருக்கணும். அல்லேலூயா. நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை உங்க முகம் கருப்பா இருக்கலாம், ஆனா உள்ளங்க வெள்ளையா இருக்கணும். சில வெள்ளைக்காரங்களுக்கு முகம் வெள்ளையா இருக்கும், உள்ள கருப்பா இருந்துன்னா ஆண்டு முகத்தை பார்க்கலப்பா, எதை பார்க்கறாரு? இருதயத்தை பார்க்கிறார். எதை பார்க்கறாரு? பக்கம் சொல்லுங்க. இருதயத்தை பார்க்கறாரு, முகத்தை பார்க்கல. நீ வெள்ளையோ கருப்போ முக்கியம் இல்லை, இருதயம் எப்படி இருக்குது? பரிசேயருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வெள்ளையும் வந்து நிற்பாங்க, அப்படி வரும், அப்படியே வெள்ளையா இருவாங்க. ஆண்டு பார்த்தாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னா, இல்லப்பா நல்லா இருக்கிற நீ வெளி நல்லா இருக்கிற, வெள்ளை அடிச்சுக்கிற, உள்ள எப்படி இருக்குது? கல்லறை மாதிரி இருக்குது, நாத்து அடிக்குது. ஏன்? கசப்பு, பெருமை, கோபம், எரிச்சல், அது இது ஏக உள்ள இருக்குது. வெளியே பார்க்கும்போது பயங்கரமான ட்ரெஸ்ஸு, ஒரு பெருமான சால்வை, அழகான பட்டு சாரி, அழகான சுடிதார், அழகான பேண்டு, அழகான ஷர்ட்டு, அழகான குர்தா, அழகான டிஷர்ட்டு. உள்ள அழகா இருக்கா? ஆண்டு ட்ரெஸ்ஸை பார்க்கறது இல்லை, ஆண்டு எதை பார்க்குறாரு? உள்ளத்தை பார்க்குறாரு. அதில் மாட்டிப்பீங்க. நீங்கள் வெளியே எல்லாம் என்ன பண்ணலாம், அப்படியே கொண்டு வரலாம். ஆனால் கத்தர்கிட்ட இருந்து என்னதான் காஞ்சிபுரத்தில் பட்டு சாரியை வாங்கி போட்டாலும், இல்லை ரேமான்ல ஷூட்டு தைச்சு நீங்கள் போட்டாலும் நேராக பார்க்குது, உங்கள் சாரி பட்டை பார்க்கல, உள்ளத்தை பார்க்குறாரு. பார்க்க சொல்ல, உள்ளத்தை பார்க்குறாரு, உள்ளத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. அது வெள்ளையா இருக்கணும், அதாவது வெள்ளையா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மைகள் தேடி வரும், நித்திய மகிழ்ச்சி வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பும் வாய் கூட்டு ஓடி போகும். நீங்கள் வளரும் விரும்புங்க. வாயை பிசாசு கலருவான், கோவத்தை எரிச்சல் ஏத்துவான், அது கூடவே இருப்பாங்க. யாரு ஏத்துறதுக்கு? யாரு? நான் சொல்லல, பிசாசு இல்ல. பிசாசத்தில் அனுப்படி ஏஜென்ட் தூதர்கள் கூடவே என்ன பண்ணுவா இருப்பார்கள். புருஷன் சொல்லப்பா, மனைவி சொல்லப்பா, உடனே புருஷனை பாத்துறாதீங்க, மனைவி பாத்துறாதீங்க. இல்ல நான் சொல்லல, சரிங்களா? இதே டைம்ல நீங்க இது வந்து தமா சொல்றோம்ல, இதே உன் மைண்ட்ல பிசாசு பதிக்க வைப்பான். என் புருஷன் தான் பிசாசு மாதிரி எப்போ கோவப்படுத்துறான் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, எப்போ பார்த்தாலுமே பிசாசு உங்களுடைய உங்க கனவு மூலம் உங்க பிரச்சனை வரும். உன் மனைவி தான், மனைவியால ஒரே பிரச்சனை தான் பிசாசு நினைச்சிட்டீங்கன்னா மனைவி மூலம் பிரச்சனை வரும். நீ என்ன சொல்றீங்களோ அதுவாதான் மாறும். அல்லேலூயா. அதாவது இப்படி சொல்ல வைப்பான் பிசாசு, நல்லது மாதிரியே சொல்ல வைப்பான். எப்படி ஏவல்கிட்ட அப்படி அழகா ஊசி நுழைச்ச மாதிரி இவன் தாங்க பிசாசு மாதிரி கூடவே இது பண்ண நினைச்சிட்டீங்கன்னா உன் வாழ்நாள் முழுசும் பிசாசு மாதிரியே தான் இருப்பான். அது என்ன சொல்லணும்? அதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கணவர் நல்ல கணவர். அல்லையா. என்னப்பா நீ சொல்ற? மனைவி சொல்ல எதிர்பார்த்தேன். நான் நல்ல கணவர் சொல்லும்போது என்ன பண்ண, மனைவியா சொல்லணும், சரிங்களா? எனக்கு கொடுக்கப்பட்ட கணவர் நல்ல கணவர். நம்ம திருப்பி வரலையப்பா. மனைவி எதை நல்ல கணவர் சொல்லணும், என்ன சொல்லணும்? மனைவி சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமே சொல்லணும். ஓகேங்களா? ரெடியா? திருப்பி தரி 2 தொழுத்து போயிட்டேன், 3 தரியா பார்க்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட கணவர் நல்ல கணவர். 2 3 தான் வருது. ஓகே, நீங்க சொல்லி எல்லாம் சொன்னீங்களாப்பா? யார் சொன்னாலும் தெரியல. சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி நல்ல மனைவி. ஆமேன். என்னப்பா அப்போ 2 வரல சொன்னீங்களாயா? சத்தம் சொல்லணும், மொத்தம் வாய் இருக்குல்ல, சத்தம் பத்தலையா இன்னும்? ஆமேன். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை நல்ல பிள்ளைகள். ஆமேன். நீங்க சொல்லணும், ஆமேன் சொன்னோம். ஆமா, விசுவாசம் சொல்லணும். ஆமேன், ஆமேன். அப்போ என்ன? ஆமா பிறக்கும். ஆமா, நீங்க என்ன சொல்லி நடக்கும். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டு பாப்பா, பரவாயில்லப்பா, எவ்வளவு விசுவாசம் இருக்கு. ஓகே, சாங்ஷன். இந்த 2026 இவங்க சாங்ஷன் ஆயிடுச்சு போ அப்படின்றார். நம்ம அப்படியா என்ன பண்ணணும்? பேசணும். திருப்பி ஆரம்பிக்கலாமா? நம்ம கொடுக்கப்பட்ட நல்ல கணவர் நல்ல கணவர்.
நம்ம கொடுக்க மனைவி நல்ல மனைவி, ஆமென். நம்ம கொடுக்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், நம்ம கொடுக்கப்பட்ட பெற்றோர் நல்ல பெற்றோர், ஆமென். இதுக்கு நல்லா வருதுப்பா. நான் இப்ப தெரியுது வயசு, என் அம்மா பெற்றிருக்காங்க, இப்ப தெரியுது கஷ்டப்பட்டது. இவ்வளவு வாழத்துக்கு இப்பதான் தெரியுது, சின்ன தெரியல, நான் வயசாம தெரியுது அம்மா கஷ்டப்பட்டிருக்கா. ஏன்னா என் புள்ள பண்ண பாடு இருக்குதே, இப்பதானே தெரியுது. எனக்கு கொடுக்கட்ட மாமியார் நல்ல மாமியார், ஆமென். அல்லேலூயா. அப்ப வேற என்ன பார்க்கிறா, மாமனாரா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதால நீங்க வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போங்க. உங்க சஞ்சத்தை கொடுப்பது பிசாசு ரெடியா இருப்பான். இல்ல, ஏசு எனக்கு இருக்காருங்க, அவர் எனக்கு இருக்காரு, நான் ஏன் கஷ்டப்படணும்? அவன் சொல்லுவான், உங்களோட காசு இல்லையே, காசு இல்லாம அப்புறம் ஏசு இருக்கிறாரு, அது போதும், அப்படி சொல்லுங்க, காத்து தேடி வரும். உங்களுக்கு காசு என்ன, உங்களுக்கு வியாதி இருக்க, வியாதி என்னப்பா, ஏசு இருக்கு, அவர் மாத்துக்கு போட போறாரு, அப்படி சொல்லணும். எனக்கு பலவீனம் இருக்கே, எனக்கு கடன் இருக்குதே, கடன் தான் எந்திர போட்டப்பா, ஏசு கடனை மாத்தி இருக்கிறாரு, ஏசு இருக்கிறாரா? ஏசு இருக்கிறாரா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கடனுங்க, உங்களுக்கு சும்மா வச்சுங்க, அவ்வளோ இல்லை, 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது. கடன் ஆனா உங்ககிட்ட எடுத்த மாதிரி இருக்கு, ஒரு 100 கிலோ கோல்டு இருக்குது. கவலைப்படுவீங்களா? எத்தனை கிலோ சொல்லும்படியே அப்படியே அதிருது. 100 கிலோ கோல்டு இருக்குது. ஆனா உங்களுக்கு கடன் அது 10 லட்சம். நீங்க யோசிப்பீங்க, 10 லட்சம் கடன் என்ன பண்ண தெரியல, ஒரே வருத்தமாக்குறீங்களா? சோகமா இருப்பீங்களா? சோகமா இருப்பீங்களா? ஏன் இருக்க மாட்டீங்க? கடன் தான் இருக்குது. 100 கோல்டு உமா கோல்டு இல்லைங்க, உண்மையான கோல்டு, சரிங்களா? கோல்டு இருக்கு. அதே மாதிரி உங்க கடன் 10 லட்சம் இருக்கலாம், ஆனா பத்திரமா தங்கம் ஏசி ஆடு இருக்குது, நம்மகிட்ட இருக்குது. ஆனா சந்தோஷம் இல்லையா மூஞ்சில? பத்திரமா தங்கம்மா அப்படின்னு ஏசு பார்க்கல, அப்படி இருக்கு இல்லப்பா, அவர் அதோட பெரியவர். அல்லேலூயா. அப்படி பாருங்க, கடனை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர், வியாதியை காட்டிலும் என் ஆண்டவர் பெரிய. அவரை நீங்க கடனை பெருசா பாக்குறீங்க, வியாதியை பெருசா பாக்குறீங்க, இதை பெருசா பாக்குறீங்க. உங்ககிட்ட இருக்கிற தங்கமாகிய பொன் தங்கமாகிய பத்திரமா தங்கமாகிய இயேசுவே நீங்க பெருசா பார்க்கல. அது பெருசா பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதில் அப்படி பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிறாரு. சந்தோஷப்படு, சரிம்மா, ஆண்டவர் கொடுக்கிறாரு, இருக்காரா? அப்பயே சோகமா இருக்கீங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. இயேசு என்னோட இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறாரு, சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. ஏன் நிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் பொங்குதையா, நன்றி என்று சொல்லுதையா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஓஹோ லலலலலா. கவலை கண்ணீர் எல்லாம், கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா, கவலை ஆமென் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு, சந்தோஷமா அல்லேலூயா. சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பத கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு சொல்லுதம்மா. கவலை கண்ணீர் எல்லாம், கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா
என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பது என்னுள்ளம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பது நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு உள்ளம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. இருப்பதை நினைச்சிட்டா துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. ஹல்லேலூயா. சூப்பர். தேங்க்யூப்பா. காட் முக்கு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, முக்கு நன்றி. வேறு ஒவ்வொரு மேல் தேவனுக்கு கிருபை உண்டாவதாக, ஆசை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தகுந்தாமே நீ பொறுப்படுத்திக் கொள்வதற்காகவும் நன்றி. என் வாழ்க்கையில் ஆண்டப்பா நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைய உதவி செய்யுங்கப்பா. சஞ்சலம் தவிப்பு ஓடி போக உதவி செய்வதற்கு நன்றி ஆண்டரப்பா. என் பொறுப்படுத்திக் கொள்ள வந்து ஒவ்வொரு ஆசிரியங்க பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவதே அன்பும் ஆவின் ஐக்கியம் அந்நியம் இன்றும் முழு சதாக்கள் நாம் ஓட்டிருப்பதாக. இல்லை சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட் பிளஸ் யூ.